வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா அக்டோபர் 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் இதான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 மில்லியன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். சிம்ம ராசி. ஸோ சிம்மம் வந்து எல்லாருக்கும் மனசில் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே எங்களுக்கு வந்து ராகு கேது வந்து 2-8, அப்புறம் சனி வந்து 7 வந்து வக்ரம். பட் வக்ரம் கொஞ்சம் நல்லா தான் சொன்னீங்க. அப்புறம் குரு ஆல்ரெடி 10 போயிட்டு நிறைய பேருக்கு இந்த ஜாபில் கரியர்லாம் ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, ஹெல்த்தும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, ஃபேமிலியும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த வக்ர கதியில் வேறு ஏன்னா மாத பலனே வந்து கொஞ்சம் சரியாக போல. கிட்டத்தட்ட கடந்த 7 மாதங்களாக சொன்ன ப்ரிடிக்ஷனில் 2 மாதம் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. இது எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் ஓகே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வக்ர காலத்தை என்ன கொடுக்க போகிறீங்க, பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய மெசேஜ்லாம் ரிசீவ் பண்ணோம். இப்போ நான் சொல்கிறது முதல்ல கிளியராக புரிஞ்சுங்க. முதல்ல சிம்ம ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே கெட்டது தான் நடக்கும், இந்த சூழ்நிலை வந்து கஷ்டம் தான் கொடுக்கும்னு முதல்ல கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் சிம்ம ராசியை சேர்ந்துருக்கலாம். அது ராசி என்பது உங்களுடைய மனநிலை, மன உணர்வு. ப்ளஸ் நீங்கள் என்ன லக்னன்றதை முதல்ல நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்களா, இல்லை வேறு லக்னத்தை சேர்ந்துருக்கீங்களா, அதையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். அடுத்தது உங்கள் சுயஜாதத்தை நல்ல யோக தசைகள் நடக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இதுதான் ஒரு முறை சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை யோக தசை ஏதாவது நடந்ததுன்னா இந்த பாதிப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்காது, அந்த இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை தோஷமான கிரகங்கள் ஏதாவது தசை நடத்தி அப்போ நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து சிம்ம லக்னமாகவோ இருந்து, இல்லை அதுக்கேற்ற மாதிரி பொருந்தாத லக்னமாக இருந்து ஒரு மாதிரி ஒரு சில கிரகங்கள்லாம் சரியாக அமையில பிறக்கும் பொழுதே அப்போ தான் அந்த அந்த இந்த கிரக நிலைகள்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லி ஏதாவது தொல்லை பண்ணும். இன்னொன்று தெரிஞ்சுங்க, சிம்ம ராசி வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ராசி. என்ன தான் கஷ்டம் துன்பம் இல்லை துயரம் வருத்தம் எது வந்தாலுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுற கட்ஸ் வந்து சிம்மத்துக்கு உண்டு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த குரு வந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு பொசிஷன் பண்ண உடனே நிறைய பேருக்கு இது வேலை வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை. ஒரு மாதம் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அடுத்த மாதம் பார்த்தா தேவையில்லாத செலவு, அதுக்கு அடுத்த மாதம் உறவுகளோட பிரச்சனை, அதுக்கு அடுத்த மாதம் வாகனத்தில் பிரச்சனை, அதுக்கு அடுத்த மாதம் என் வீட்டில் வந்து எல்லாமே ஓட்ட உடைச்சலாகுது, அப்புறம் வேலையில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, ஒர்க் லோடு அதிகமாகுது, யாரும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணல, யாரும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணல, ஒரு ப்ரொமோஷனே இல்லை, ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன். ஏன்னா சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட இந்த கண்ட சனி ஒரு 2.5 வருஷம், அதுக்கு முன்னாடி சில டிரான்சேக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கம்பைன் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வேறு கரெக்டாக 2ல் கேது உட்காந்துருக்கு. ஹெல்த்து தான் மெயினாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. மூட் ஸ்விங்ஸ் நிறைய சிம்மத்துக்கு வந்து இப்போ மெயினாக இந்த மூட் ஸ்விங்ஸ், சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன பயம், இதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த வக்ர காலம் ஏதாவது உதவி செய்யுமா, ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக சிம்மத்துக்கு குரு வக்ரம் அடைகிற காலத்தை நல்ல காலமாக எடுத்துக்கவே மாட்டோம். என்ன காரணம்னா, இது யோக கிரகம், அவர் தான் லார்ட் ஆஃப் ஃபைவ். உங்களுடைய முன் ஜென்மம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் விதைச்ச நல்ல விதைகள், உங்களுடைய நல்ல மனசு, அதுக்கேற்ற பலனெல்லாம் அந்த குரு தான் கொடுப்பார். இப்போ வக்ர காலம் என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அப்படியே அதிகப்படுத்துவாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் 10th ஹவுஸ், 10வது வீடு, அது ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடு. நான் சொல்ல நல்லா கேட்டுங்க, வக்ர காலம் என்பது நான் வந்து பாசிட்டிவ் டிக் அடிக்கலை. நிறைய பணம் வரும், பிஸ்னஸ் பண்ணுங்கள், பணம் கொடுக்குறவாங்க சூப்பராக இருக்கும், லோன் வாங்க, வீடு வாங்க, கார் வாங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி பாசிட்டிவாக எதுவுமே டிக் பண்ணல. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடங்கிறது நீங்கள் யாருன்னு நிர்ணயிக்கிற இடம். நீங்கள் யாருன்னா யார் சொல்வீங்க? நீங்கள் வந்து ஒரு மருத்துவம் படிச்சுனா நீங்கள் டாக்டர்னு சொல்வீங்க, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் சொல்வீங்க, நீங்கள் லா படிச்சுனா நீங்கள் ஒரு லாயர் சொல்வீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் சொல்வீங்க. ஸோ நீங்கள் யாருன்னா உங்களுடைய வேலை தான் உங்களுடைய அடையாளம். அப்போ உங்களுடைய பெயர், உங்களுக்கு பெயருக்கு பின்னாடி உள்ள பட்டம், அது பட்டத்துக்கு பின்னாடி உள்ள உங்களுடைய தகுதி, உங்களுடைய வேலை, உங்களுடைய அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தில் அந்த குரு வந்து வக்ரம் அடையாளம் சொன்னால் அதில் சில சோதனைகளை கொண்டு வருவார். அந்த சோதனைகள் வந்து உங்களுக்கு விரும்பத்தகாத சோதனைகளாக இருக்கலாம். எப்பவுமே மனிதன் சோதிக்கப்பட்டால் தான் அவன் யாருன்றது உலகத்துக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சோதனை காலம் தான் இது. சோதனை காலத்தை நீங்கள் வென்று அது சாதனை காலமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. அடிப்படையாக வந்து அவசரப்படாமல் சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
அப்போ தான் அது சாதனையாக மாறும். நிறைய பேர் வந்து வேகத்தில் பதட்டத்தில் அதை வந்து ஃபேஸ் பண்ண தெரியாமல் ஏதாவது, ஏன்னா எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆங்கர் மூடுக்கு போகும். அப்புறம் நீங்கள் அந்த நிதானத்தை இழந்த பிறகு தான் முடிவுகளை தவறாக எடுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, குரு வக்ர காலம் சிம்மத்துக்கு வந்து முதல்ல ஃபுல் ஃபேவர் கிடையாது. அதே நேரத்தில் அந்த மற்ற டிரான்சிஷனையும் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். குருவோட சேர்ந்து சனியை பார்க்குறோம், ராகு கேதுவும் பார்க்குறோம். எதுவுமே ஒரு நல்ல டிரான்சிஷனில் இப்போதைக்கு மூவ் ஆகலை. மாதக்கோள்களில் சூரியன், சுக்கிரன், புதன். இதில் என்னென்னா, சூரியன் இந்த அக்டோபர்லேருந்து நம்ம வச்சுப்போம். இந்த சூரியன் வந்து உங்களை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவார். ஏன்னா அந்த அக்டோபர்லேருந்து, அதாவது 9th of October தான் உங்களுக்கு இந்த குரு வக்ரம் அடைகிறார். பட் 15th or 16th October உங்களுக்கு சூரியனுடைய நகர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த சூரியன் வந்து மாதந்தோறும் அவர் நகர ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். பட் அது எல்லா மாதமும் நடந்துருமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு வந்து வெறும் 4 months தான். ஸோ இட்ஸ் அ டஃப் சேலஞ்சிங் டைம். இதை வந்து நல்ல பலனை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக கெட்டது நடக்காமல் அழகாக ரொம்ப பொறுமையாக சகிப்புத்தன்மையோட, விடாமுயற்சியோட, அணுகுமுறை செய்கிற விதத்தோட, கடவுளுடைய பக்தி இருந்ததுன்னா பக்தியோட, ஒரு தியான பயிற்சிகளோட, மற்றவங்களுடைய உதவியோட ஸ்மார்ட்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே, ஏன்னா 10ஆம் இடங்கிறது குருனால உங்கள் குறிப்பாக உங்கள் வேலை விஷயம், உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய இன்கம், உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ், இது எல்லாமே நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, எது பண்ணாலுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த வக்ர காலத்தை நீங்கள் ஸ்மார்ட்டாக கடந்து வரலாம். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது வந்து பொதுவாக ஒரு ராசிக்கும் வந்து சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி வந்து மேஷம், இல்லை கடகம், இல்லை சிம்மம், இல்லை துலாம், கும்பம், மகரம், எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு லக்னம் வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே வந்து இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸர், புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் போனாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும், அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சிலதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு 2024. இதுமாரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 days ஏர்லியாக வரீங்கன்னா, 15 days முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டம டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் வந்து அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை வந்து பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு வந்து மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும்.
ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொடங்கி நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months ஆர் 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.